இதில் பாருங்க சிவபெருமான் ஆலயத்துக்குள்ளே படம் அடைக்கலாது. ஆகலாம் வந்து கொண்டிருக்கிறேன் வழியால். எல்லா கடைகளும் இருக்குது. இப்போ எங்கள் டவுனில் போய் வேண்டியது எல்லாமே சண்டிகரையிலையும் இருக்கும். சண்டிகரையிலையும் கடைகள் இருக்குது. பாருங்க பாருங்க, எது எடுத்தாலும் 100 ரூபா, எது எடுத்தாலும் 150 ரூபா கடைகள். போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து கொண்டிருக்கணும். உள்ளுக்கு பாதுகாப்புக்காக வந்து கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர். இப்போ இருட்டாயிட்டு எங்களுக்கு, இருட்டில் உங்களுக்கு தெரியாது பாருங்க, இப்படி வந்து கொண்டிருக்கணும். இதில் ஒரு அம்மன் சிவனை வழிபடுறதும் பாருங்க. இவ்வளோ பக்தர்கள் வந்து போய்கொண்டே இருக்கணும் ஆலயத்துக்கு. நாங்களும் பின்னாலாம் போய்கொண்டிருக்கிறோம். பாருங்க, இப்போ எல்லாரும் ஆலயத்துக்கு போகிறவர்களும் ஆலய இதுகள் முடிஞ்சு வர்றாக்களும் இப்படி வந்து கொண்டு போய்கொண்டு இருக்கணும். இங்கே கடைகள் வந்து உடனே திரும்பினா இந்து மக்கள் வந்து இனிதான் போகினோம். எங்களோட உறவுகள் வந்து இப்போதான் போய்கொண்டிருக்கோம் ஆலயத்துக்கு. தான் சிவராத்திரி. இதில் ஒரு அம்மன் சிவனை வழிபடுறதும் இருக்கு பாருங்க. எல்லா மயில், நான் நினைக்கிறேன் ஒரு 15-20 மயில் இருக்குது இதில், இந்த மரத்தில் பாருங்க. இதில் வந்து இவ்வளோ மக்கள், 2 கரையிலையும் கடைகள். மக்கள் வந்து கொண்டே இருக்கணும், போய்கொண்டு இருக்கணும். எல்லா கடைகளும் இருக்குது. இப்போ அங்கே டவுன்களில் போய் வேண்ட தேவையில்லை, எல்லாமே இங்கே வேண்டுற அளவுக்கு கடைகள் இருக்குது. எதை எடுத்தாலும் 100 ரூபா, எதை எடுத்தாலும் 150 ரூபா. பாருங்க எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் ஒன்று செட் பண்ணிக்கிறாங்க. இங்கே டிக்கெட் போட்டு தான் பாட்டா வைக்கிறது. இப்போ அங்கே செருப்பு வைக்கிறதுக்கண்டே ஒரு இடம் ஒன்று ஒழுங்குபடுத்திருக்கணும். இதில் செருப்பு வைக்கிறது மக்கள் கூட்டம் மட்டும் நீங்கள் யோசிப்பீங்க என்னண்டா, இதில் பாட்டா ஹெல்மெட் வேண்டி வைக்கணும், பில் போடினோம். அதுக்கு கடவுளும் வச்சிருக்கணும். எல்லாம் இருக்குது. ஒரு மலையில் இருக்குது. ஆலயத்துக்குள்ளே இது எடுக்கலாமோ தெரியலை எங்களுக்கு, இருந்தாலும் நாங்கள் பார்க்குறோம். பாருங்க சிவன்ட தான் வந்து பிரசங்கம் நடக்க போதுன்னு சொல்லினோம். ஆனால் மழை வாரமாக இருக்குது, என்ன நடக்க மட்டும் தெரியலை. மக்களும் வந்து ரெடியாக இருக்கணும். பாருங்கள், உழவரும் இருக்கணும். சிவன் ஆலயத்துக்கு நேர் தான் இருக்கிறாங்க. நல்லா அழகாக இருக்குது. மரத்துல எல்லாம் பெல் போட்டு வைக்கணும். சரி, இப்போ நாங்கள் வெளிக்கிடுறோம். ஆலய தரிசனம் எல்லாம் முடிஞ்சுது. பாருங்க, அங்கே மலையில் வந்து வேலா, அது என்னன்னு தெரியல, அது வேல் போலாம் கிடக்குதா. இந்த நிகழ்வுக்கு தமிழ் மக்களை போல சிங்கள மக்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நிறைய சிங்கள மக்களும் வந்திருக்கணும் இந்த ஆலயத்துக்கு தரிசனத்துக்காக. இப்போ நாங்கள் ஆலயத்தின் முகப்புக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இது வந்து ஓகே ஆலயம். இதுன்ற முகப்பு ராவணன் பெட்டுன்ற ஒரு போட் போட்டிருக்கணும். சரி, அதை நாங்கள் இப்போ பார்ப்போம். பாருங்க, இதுதான் அந்த ராவணன் பெட்டு. அப்படியே பெருங்கடலாக மாறுது. போலீஸாரும் வந்து சரியான பாதுகாப்பு வழங்கினோம். அதுக்கான ஏற்பாடெல்லாம் இங்கே செய்திருக்கிறாங்க. இதில் வந்து மக்கள் வந்து கொண்டே இருக்கணும். பாருங்க,
இங்கால நந்தி இருக்குது. இங்கால இந்த நந்தியை வணங்குறதுக்கு இவ்வளோ மக்கள் வந்து ஒன்றிக்கலாம் பாருங்க. சார் வந்து முழுமையான பாதுகாப்புக்கான எல்லா ஏற்பாடும் செய்யணும் பாருங்க. வந்து சிவனுக்காக மக்கள் போய்கொண்டே இருக்கணும் பாருங்க. இவ்வளோ தூரம் மட்டும் பாருங்க. இதில் வந்து நிறைய பேர் லைனில் சிவனை வணங்குறதுக்காக போய்கொண்டிருக்கணும். எடுக்கலாமா படம்? இப்படி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இருட்டு ஆகிட்டுது. இன்னும் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கணும் ஆலயத்துக்கு. ஆலயத்துக்குள்ளே ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் வெளியில் இருந்து என்னவும் செய்ய முடியும். என்னப்பன் அல்லவா கோணேஸ்வரம் என்றாலே பாருங்க உலவுக்கு இது இருக்காண்டு. இந்த பகுதியில் ஃபுல்லாக வந்து நேர்த்திகள். என்னென்னா நாங்கள் வந்து இப்போ வீட்டை போகணும், இருட்டு பட்டுட்டு நாங்கள் உடனே வெளுக்கிறோம். அதால் வந்து இப்போ பாருங்க கோயிலுக்கு இவ்வளோ பேர் வந்தோன்றிருக்கணும். நான் இதோட வந்து காணொலியை நிறைவு செய்கிறேன். இன்னொரு காணொலியை உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தருங்க நம்புகிறேன். ஹலோ, இதுக்குள்ளே வந்து காலமே 6 மணிக்கு தான் திறப்பினம்மா. இது வந்து கடல் கரையோடு இருக்குது. ஆலயத்தில் கோபுரம் மிகவும் அழகாக இருக்குது. கொடியில் இருக்கு. ஒரு இடத்துல நின்று தான் நாங்கள் அங்கே நிற்கிறோம். திருநூறு பூசம் அவ்வளோதான் அங்கே நிற்க பாருங்க. நாங்கள் போகிறோம்.